இந்த குடும்ப ஆண்டவர்கள்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு குடும்பத்திற்கு மட்டும்தான் உதவி செய்வார்கள். இப்போல்லாம் அதே மறைஞ்சு போச்சுது. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, பெட்டி சாமின்னு ஒரு பெட்டி வச்சுருப்பாங்க. வருடத்திற்கு ஒரு முறை அந்த பெட்டி எடுப்பாங்க. உள்ளுக்குள்ளே ஒரு சேலை இருக்கும். அந்த சேலையை எடுத்து யாராவது ஒருத்தவங்களுக்கு இலவசமாக கொடுத்துருவாங்க. புதுசாக அவங்களுக்கு பூஜைகள்லாம் செய்து அவர்களுக்கு பிடித்தமானது அதில் படையலெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு திருப்பியும் அந்த சேலையை எடுத்து உள்ளே வச்சுருவாங்க. ஒரு வருட காலத்துக்கு பிறகு திறப்பார்கள். இதுதான் குடும்ப ஆண்டவர்கள். இந்த குடும்ப ஆண்டவர்கள் யாருன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் திருமணமாகாமல் இறந்து போய்விட்டால், அது பல காரணங்கள், நோய்வாய்ப்பட்டு இறக்கலாம், இல்லை ஏதாவது விபத்துக்கள் காரணமாக இறக்கலாம். எந்த காரணமாக இறந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த கன்னி தெய்வமாக வச்சு வழிபடுவது நமது மரபு. இது குடும்ப ஆண்டவர்கள். இந்த குடும்ப ஆண்டவர்களோட பொறுப்பு என்னென்னா, அவர்கள் நம்ம குடும்பத்திற்குள்ள ஒற்றுமையை சரியாக பார்த்து கொள்வார்கள். இது குடும்பங்கிறது எப்போவுமே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும், மன மாறுபாடுகள் வரும். இவ்வளவு மன மாறுபாடுகள் எல்லாம் அவர்களுக்குள்ள அந்த மன ஒலி அலைகள் எல்லாத்தையும், மன எண்ண ஓட்டங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒருமுகைப்படுத்தி ஒரு ஒற்றுமையை வளர்க்கக்கூடியது தான் இந்த குடும்ப ஆண்டவர்கள். அவங்க அந்த குடும்பத்திற்கு மட்டும்தான் உதவி செய்வார்களே தவிர அடுத்த குடும்பத்திற்கு அவர்கள் உதவி செய்ய மாட்டார்கள். அவர்களுடைய அருள் நிலையும் அவ்வளோதான்.